சின்ன மருமகள் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சேதுபதி இருந்துட்டு உன்னை தலையில் அடிச்சது ஒரு வேளை போஸா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் தமிழ் செல்வி இருந்துட்டு இந்த விஷயத்த நான் சொல்லலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. போஸு தான் அந்த என்கிட்டே இருந்து அந்த மருந்தை எடுத்துகிட்டு போனது என்னை அடித்ததும் அவர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுபதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மாமா 1,00,00,000 கொடுக்குறதா சொன்னாங்கல்ல. அப்போவே போஸ் என்னை தேடிட்டு வந்தார். பெரியப்பா எனக்காக 1,00,00,000 தரப்போகிறாரு. அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்தது நீ. ஆனால் உன்னை தலையில் அடிச்சுட்டு அந்த மருந்தை எடுத்துகிட்டு போய் நான் தான் கொடுத்த மாதிரி தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச எடுத்துகிட்டு வந்த மாதிரி எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நான் எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்கிட்டேன். இப்போ அந்த 1,00,00,000 எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவரை செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக அந்த கடவுளாக ஒரு தண்டனையை கொடுக்க தான் போகிறாங்க. நம்ம எதுக்காக இந்த கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் இவ்வளோ தூரம் நடந்திருக்கான், என்கிட்ட நீ ஒரு வாரத்தை கூட ஏன் சொல்லவே இல்லை? நான் சொல்லியிருந்தா மட்டும் நீங்கள் எல்லோரும் நம்பியிருப்பீங்களா? கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அந்த 1,00,00,000 அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எல்லா ஆதாரத்தோடும் அவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சேதுபதி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.